ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜ்மா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ராஜ்மாவில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அது வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ராஜ்மாவை வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். ராஜ்மா வேகறதுக்கு வந்து லேட் ஆகும். ஒரு 7-8 விசில் விடணும். அதனால் நைட்டே நல்லா ஊற வச்சுருங்க. குக்கரில் போட்டுடலாம். இப்போது அதை வேக வைக்க போகிறோம். ஒரு 7-8 விசில் விடணும். அதனால் ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். ஊற வச்சுருந்ததை எல்லாத்தையும் போட்டுடலாம். உங்களுக்கு ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காலையிலேயே ஊற வச்சுருங்க. கூட 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லாவே வெந்துடும். தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குக்கரை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 7-8 விசில் விட்டால் போதும். நல்லாவே வெந்துடும். குக்கரில் விசில் இறங்கினதுக்கப்புறம் கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பூ 1 சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியுது எண்ணெயில். இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பொரியும் போது நல்லா வாசனை வருது. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வேணும்னா நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிடம் நல்லா வதங்கட்டும். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கட்டும். மசாலாவோட நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு. வேக வச்சுருந்த ராஜ்மாவை வந்து தண்ணியோடு நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், தண்ணியோடு இருக்குது. நல்லா வெந்துருச்சு. அமுத்தி பார்த்து நல்லா மாவாட்டம் இருக்குது. இப்போ நம்ம தண்ணியோடையே அதை சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிடம் நல்லா அது கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாவோட ராஜ்மா வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வத்திருக்கு. திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை மேலே தூவிடலாம். கொத்தமல்லி தலையோட தண்டோடு நீங்கள் சேர்க்கும் போது அவ்வளோ சத்து உடம்புக்கு. ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிருச்சு. சப்பாத்திக்கு வெஜிடபிள் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.